I, Gary N. Ndesangari, do solemnly and sincerely promise and swear that I will truly and faithfully, and to the best of my skill and knowledge, execute the powers and trust reposed in me as Minister of Public Safety. எல்லோருக்கும் வணக்கம். அண்மையில் கனடாவில் இடம்பெற்ற பொது தேர்தல் மார்கானி தலைமையிலான லிபரல் பார்ட்டி விண்மண்ணிய விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் அதில் ஈழத்தமிழர்கள் 2 பேர் வெற்றி பெற்றார்கள். அதில் ஐயா ஹரி ஆனந்த சங்கரி ஒருவரும் மற்றும் இன்னும் ஒரு பெண்மணியும் அதில் பங்கு வெற்றி பெற்ற விஷயம் எல்லாம் அறிஞ்ச விஷயம்தான். இப்போது அதோட சிறப்பு என்னென்று சொன்னால், ஐயா ஹரி ஆனந்த சங்கரி அவர்களுக்கு மேலும் ஒரு பதவி வழங்கப்பட்டிருக்குது. அமைச்சரவையில் பொது பாதுகாப்பு அமைச்சராக அவர் பதவியேற்றிருக்கிறார். இன்று, அதாவது மே 13ஆம் தேதி கனடா அமைச்சரவையில் இன்று பதவியேற்றிருக்கிறார். அதை பற்றி தான் இந்த செய்தி. இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். ஐயா பற்றி பார்க்கும்போது, அதாவது ஆனந்த சங்கரி ஐயா பார்க்கும்போது முன்னரும் பல பதவிகளை இவர் வகித்திருக்கிறார். இந்த நிலையில் இப்போது வந்து பொது பாதுகாப்பு அமைச்சராக இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார். அவர் இந்த பதவி ஏற்ற போது உங்களுக்கு முதலே நான் வீடியோ போட்டுக்கலாம், பார்க்கலாம். நீங்கள் அதில் வந்து சத்தியப்பிரமாணம் செய்யும் போது இவர் இலங்கை தமிழராக இவர் சிறு வயதிலே கனடாவுக்கு குடிபெயர்ந்து 2015ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி நடந்த கனடிய பொது தேர்தலில் வந்து லிபரல் கட்சியின் சார்பாக ஸ்காப்ரோ ஸ்டூச் பார்க் பகுதியில் வந்து போட்டியிட்டு முதலில் வெற்றி பெற்றார். அன்று தொடங்கிய பயணம் இன்று வரைக்கும் அவர் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கின்றார். மக்களின் ஆதரவு எப்பவும் அவருக்கு இருக்குது. அது மட்டுமில்லாமல் கனடாவின் தமிழ் இளையோர்கள் மத்தியில் ஏற்படும் வன்முறைகளை தீர்த்து வைக்கும் வகையில் கனடாவின் இளையோர்கள் சேவை நிலையம் ஒன்றையும் இவர் ஆரம்பித்துள்ளார். அது ஒரு சிறப்பு நடத்தினார். இளையோர்களுக்கு இடையில் வரும் வன்முறைகளை தீர்ப்பதற்காக இவர் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கின்றார். மக்கள் மத்தியில் இவருக்கு நல்லொரு மதிப்பும் இருக்கின்றது. கனடாவில் வாழ்கின்ற இளையோர்களிடம் காணப்படும் முரண்பாடுகளை தீர்ப்பதற்காக முன்னின்று செயற்படுவராகவும் ஹரி ஆனந்த சங்கரி ஐயா அவர்கள் வந்து எப்போது முன்னுக்கு நிற்பார். அது சிறப்பு. மேலும் கனடிய தமிழ் காங்கிரஸ் அமைப்பின் வளர்ச்சிக்காக இவர் முன்னின்று நிறைய செயல்பட்டிருக்கிறார். அது மட்டும் சொன்னால் போதும். அது இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வாரம் நினைவு தூவி திறப்பு விழா, அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி திறப்பு விழா பிரம்டனில் நடந்தது. இதற்கும் ஐயாவின் பங்களிப்பு நிறைய இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அவர் இப்போ வெளியில் இந்த விஷயம் தெரியல சொல்லப்பட்ட விஷயம்தான் இது. ஐயாவின் செயல்பாடு நிறைய இருக்குது. நினைவு தூவி திறப்பு விழாவின் போதும் அங்கே பேசியவர்கள் இதை சொன்னார்கள். இப்போது இவருக்கு வந்து வழங்கப்பட்ட பொது பாதுகாப்பு அமைச்சரான பதவி வந்து தான் பெருமிதம் கொள்வதாகவும் ஐயா சொல்லியிருக்கிறார். அவரது எக்ஸ் தளத்தில் வந்து சரி, இதுதான் சிறப்பு என்ன சொன்னால், இந்த வாரம் 2 சம்பவம் நடந்திருக்கு கனடாவில். தமிழ் மக்கள், ஈழத்தமிழர்கள் மத்தியில் இல்லை, உலக தமிழர் மக்கள் மத்தியிலையும் வந்து நிறைய சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம் வந்து ஒன்று வந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி சிறப்பு விழா ஒரு சம்பவம். 2வது இப்போது ஐயாவுக்கு வழங்கப்பட்ட மேலும் ஒரு பதவி, அது வந்து சிறப்பு மிக்க பதவியாக மக்களால் கருதப்படுகிறது. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி மறக்காமல் கொமெண்ட்ல போடுங்க. இதே போல் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.